நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பொண்ணு யாரு? எதுக்காக அவள் வந்திருக்கிறா? தயால நினச்சாளா? ஆனால் அவள் அலறதை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் இப்படிலாம் நடக்குது? அண்ணா அடையாறு வரைக்கும் ஆட்டோ வருமா? இல்லை சார், வேற ஆட்டோ பார்த்துக்குங்க. சார் அடையாறு வரைக்கும் ஆட்டோ வருமா? இல்லை ப்ரோ, முன்னாடி இருக்க ஆட்டோக்கு. சரிங்க சார். தம்பி டி நகர் வரீங்களா? இல்லை சாரி சார், வேற ஆட்டோ பார்த்துக்குங்க. தம்பி டி நகர் போகலாமா? இல்லைண்ணே, அடுத்த ஆட்டோவில் கேளுங்க. இப்பன்னு பார்த்து ரேணு இல்லாமல் போயிட்டால. அவள் இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்கும். என் மனசில் இருக்கிற வேதனையை வெளியில் சொல்கிறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லையே. மச்சி, டேய் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? மச்சான் சவாரி வந்தால் நீ தான் ஆளா கிளம்புவ. ஆனால் இப்போ வர சவாரியில் வேணான்னுக்கிற என்ன கதை? இவனாண்ட கண்மணியை பற்றி சொல்லுவோமா? டேய் காதில் உழுதா இல்லையா? உன்னதான்டா கேட்டுனுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் என்னவோ போடா. உன் வீட்டுக்கு அந்த உறவுக்கார பொண்ணு வந்ததுலேருந்து நீ நடேசன் எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டுருந்தாங்கிறீங்க. என்னடா சொல்கிற? எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? டேய் என்ன இப்படி கேட்டுனுக்கிற? நான் தான் கூட்டின்னு போய் அந்த பொண்ணை உன் வீட்டில் ட்ராப் பண்ணேன். அப்படியா? அப்போ அந்த பொண்ணு ஆட்டோவில் வரும்போது உன்னோட ஏதாவது சொல்லிச்சா? அந்த பொண்ணு எந்த ஊர், என் குடும்பத்தை பற்றி எப்படி தெரியும்? இப்படி சொன்னது எதுனா ஞாபகம் இருக்கடா உனக்கு? என்னடா இது? இதே கேள்வி தான் நடேசனும் என்கிட்ட கேட்டாப்புல. நீ அதே மாதிரி தான் கேட்டுனுக்கிற. டேய் ஆமாம், அந்த பொண்ணு யார்? எதுக்கு உங்கள் வீட்டு வந்துக்குது? அப்போ யாருன்னே தெரியாத அந்த பொண்ணை தான் உன் வீட்டில் உட்கார வச்சுனுக்கிறீங்க. ஆ டேய் சொல்கிறா, அந்த பொண்ணால் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? டேய் என்னடா பதில் சொல்லாமல் நின்றுக்கிற? அது ஒன்றும் இல்லைடா. அந்த பொண்ணு என் மாமாவோட தூரத்து சொந்தக்கார பொண்ணுடா. அது ஏதோ மாமா கிட்ட உதவி கேட்டு வந்துருக்குதுடா. என்னவோ போ. நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா பல்ல மாமா. எதுக்கோ நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ. கல்யாணம் வேறு நடக்க போகுது.